2015ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன பிரேமம் படம் மூலியமா ஹீரோயினா அறிமுகமானவங்க தான் சாய் பல்லவி. அந்த படம் ரசிகருக்கிடையே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் தமிழ்ல என்ஜிகே, மாரி 2, அமரன் போன்ற படங்கள்ல ஹீரோயினா நடிச்சாங்க. இதுல அமரன் படம் ரசிகருக்கிடையே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிச்சு. இதனை தொடர்ந்து முக்கியமான கதைகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து சாய் பல்லவி நடிச்சிட்டு இருக்காங்க. அதனை தொடர்ந்து தற்போது சாய் பல்லவி நிறைய பெரிய பெரிய படங்கள்ல தற்போது அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. இதனை தொடர்ந்து அவங்க நடிப்பில் இன்று ரிலீஸ் ஆன தண்டேல் படம் ரசிகருக்கிடையே மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு. முக்கியமாக நாக சைத்தன்யாவுக்கு ஹீரோயினா சாய் பல்லவி அவர்கள் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக இந்த படத்தினுடைய ப்ரமோஷனாகவும் நாக சைத்தன்யா ஒரு விஷயம் சொன்னாங்க. முக்கியமாக சாய் பல்லவி கூடிய சீக்கிரமே அவங்க இயக்குனர் ஆக போகிறாங்க. அவங்க இயக்கும் முதல் படத்தில் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கதாபாத்திரம் தரதா சாய் பல்லவி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நாக சைத்தன்யா சொல்லியிருக்காரு. இதன் மூலம் சாய் பல்லவி கூடிய சீக்கிரமே இயக்குனராக களமிறங்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா சாய் பல்லவியை அஃபிஷியலாக சொன்னால் தான் தெரிய வரும். இருந்தாலும் சாய் பல்லவிக்கு நான் ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்னு அவங்களுக்கு முன்னாடிலேருந்து ஒரு ஆசை இருக்கான். ஸோ கூடிய விரைவில் அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.